Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டெரகோட்டா டூல்ஸ் நான் உங்களுக்கு காட்ட போறேன். இந்த டூல்ஸ்லாம் எங்க வாங்குனேன்னு சொல்ல போறேன். சப்போஸ் உங்ககிட்ட டூல்ஸ் இல்லனாலும் ஆல்டர்னேட் டூல்ஸா நான் என்ன யூஸ் பண்ணலாம்னு சொல்ல போறேன். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆல்ரெடி நான் இத பத்தின ஃபுல் எக்ஸ்பிளைன் டீடைல் வீடியோ போட்டுருக்கேன். பட் ஆனா ரிப்பீட்டடா நிறைய பேர் கேட்டாங்க. அந்த ஒரு ரீசன்க்காக நான் திருப்பி எல்லாருக்குமே என்னோட டூல்ஸ் காட்டுறேன். அண்ட் இன்னுமே நம்ம சேனல் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஆல்சோ நான் ஒரு கிவ்அவே பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிவ்அவே பற்றி டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு எண்டில் கொடுக்குறேன். நம்ம டூல்ஸ் பார்க்கும்போது இன் பிட்வீனில் நான் உங்களுக்கு நிறையா டிப்ஸ் சொல்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நான் பண்ணும்போது கற்றுக்கிட்டது அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே ஒரு ரெகுலராக ஆர் மந்த்லி பேஸிஸில் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது என்னோட டெரகோட்டா ஜுவல்லரிக்கு நான் யூஸ் பண்ணுற பேஸ் டூல். ஸோ இதை வச்சு தான் நான் வந்து டெரகோட்டா ஜுவல்லரி நம்ம ரோல் பண்ணுவோம் இல்லையா, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து பேஸாக வச்சு நான் யூஸ் பண்ணுறேன். இது ஒன்றுமே இல்லை, இது வந்து வெஜ்ஜி கட்டர் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் நான் வச்சு யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஒரு சப்பாத்தி ரோலரும் வச்சுருக்கேன். ஸோ சப்பாத்தி ரோலர் வந்து நீங்கள் இந்த மாதிரி பெருசாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து கரெக்ட் ஷேப் அண்ட் ஈவன் ஷேப்பில் வரும். ஸோ இதுதான் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கி நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு தின்னான சப்பாத்தி ரோலர் இதுதான் யூஸ் பண்ணியிருந்தேன். பட் ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய சப்பாத்தி ரோலர் தான் சொல்வேன். ஸோ என்னோடய டிப் நம்பர் 2வும் சப்பாத்தி ரோலர் வந்து பெரிய சப்பாத்தி ரோலர் தான் யூஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த உட்டன் ஸ்கேல். ஸோ இந்த உட்டன் ஸ்கேல் தான் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் இப்போது. ஸோ இந்த உட்டன் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போத் சைட் சேம் ஈக்குவல் சைஸில் தான் இருக்கும். ஸோ ரெண்டுமே சேம் சைஸ்னால நம்ம வந்து டெரகோட்டா கிளே வச்சு ரோல் பண்ணும்போது ஈவன் சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்கேலோட திக்னஸ் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம பெண்டன்ட்டோ இல்லை இயரிங்கோ பிரேக் ஆகும். டிப் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உடன் ஸ்கேல் நீங்கள் இந்த மாதிரி ஈவன் சைஸில் இருக்க உடன் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள். நம்ம எல்லோ கலர் உடன் ஸ்கேல் பார்த்தீங்கன்னா சைடுமே சைஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதனால் இந்த உடன் ஸ்கேல் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா ஜும்கா மோல்டு ஆர் பீட் மோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பெரிய சைஸில் நம்ம வந்து ஜும்கா பண்ணுறதுக்கு வைப்போம். அண்ட் சின்ன சைஸ் லைக் 1, 2, 3 சைஸ் இருக்குங்க இல்லையா, ஸோ இது வந்து நம்ம பீட்ஸ் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மோல்டு வாங்கும்போது பார்த்து நல்ல குவாலிட்டியில் வாங்குங்க. பிகாஸ் நிறையா மோல்ட்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ராச்சஸ் ஜும்காக்கு க்ளே வச்சு மோல்டு எடுக்கும்போது ஸோ இந்த ஸ்க்ராச்சஸ் மார்க்லாம் வரும். ஸோ அதனால ஒரு நல்ல பிராண்டாகவே வாங்குங்க. இந்த மோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 50க்குள்ளே தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம செயின் பண்ணுறதுக்கான டூல். இந்த டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த நிக்ரோம் ஒயர் இப்போ உங்ககிட்ட காட்டுற நிக்ரோம் ஒயர் வந்து 500 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் அமேசான்லேருந்து. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு பஞ்ச் ஆஃப் நிக்ரோம் ஒயர் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இது வேணானாலும் லூஸில் கூட கிடைக்கும். அது சம் 150, 160 அந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த 2 ஒயர் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நம்ம செயின் கோக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஒயர் பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம செயின் கோக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். நிக்ரோம் ஒயர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீட்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐபின் யூபின் பீட்ஸ் நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இந்த நிக்ரோம் ஒயர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிக்ரோம் ஒயர் 500 கொடுத்து உங்களால் வாங்க முடியலன்னா நான் கடையிலேருந்து ஐபின் யூபின் வந்து நீங்கள் பஞ்சாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தோணுதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செயின் கோக்கிறதுக்கான ரோப். ஸோ நான் வந்து மோஸ்ட்டாக எல்லா செயினுமே பிளாக் கலர் ரோப் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாகவும் இருக்கும் அண்ட் காமன் கலரும் பிளாக் தான். ஸோ அதனால் நான் தான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட மெயின் திங் என்னோட டெரகோட்டா டூல்ஸ். நான் யூஸ் பண்ணுற டெரகோட்டா டூல்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆன்லைன்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் டூல்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த டூல்ஸ்லாம் நான் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மட்டும் 200 கிட்டே இருந்துச்சு. மீதி எல்லாம் 250, 350 அந்த ரேஞ்சில் தான் நான் வாங்கியிருந்தேன். இந்த உடன் டூல்ஸ் எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த டூல்ஸ்லாம் பார்த்து நான் கிளியர் வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் ஐகார்டில் கொடுக்குறேன், பண்ணி பாருங்கள். அண்ட் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே நான் இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து அகெயின் நீங்கள் வந்து யூஸ் பண்ண டூல்ஸ்லேயே நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த கொஞ்சம் டெரகோட்டா க்ளே அதை வந்து டூல்ஸில் ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அந்த ஷேப் உங்களுக்கு வந்து கிளியராக வராது. நீங்கள் க்ளீன் பண்ண தான் அந்த இம்ப்ரெஷன்ஸ்லாம் கரெக்டாக வரும். சப்போஸ் நம்ம க்ளீன் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அது என்ன ஆகும், நம்ம டெரகோட்டா க்ளே பண்ணுறவங்களுக்கு தெரியும், இந்த டூல்ஸ் மேலே வந்து ஒரு ஒயிட் கலரில் ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அது ஸ்கின் அலர்ஜி தரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் காய வச்சுடுங்க. இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்டது என்னென்னா, இந்த டூல்ஸ்லாம் வாங்கி தான் நம்ம வந்து டெரகோட்டா ஜுவல்லரி பண்ணும்போது டிசைன் பண்ண முடியுமான்னு. பட் நான் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் அந்த டூல்ஸ் வச்சு பண்ணுறதை விட இந்த மாதிரி
நம்மக்கிட்ட இருக்க காலியான பென் அண்ட் ஸோ ரீஃபில்ஸ் இந்த மாதிரி வச்சு தான் நிறைய டிசைன்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் வீடியோஸ்லேயும் பார்த்தாலும் தெரியும். ஸோ இந்த மாதிரி டூல்ஸ்லாம் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன டூல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த குக்கி கட்டர். இந்த குக்கி கட்டர் வச்சு தான் நம்ம வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாமே வந்து டிசைன் ஷேப்ஸ் கட் பண்ணுறது. நான் வந்து 3 சைஸ் குக்கி கட்டர் வச்சுருக்கேன். ஒன்று வந்து ஸ்மால், மீடியம் அண்ட் பிக். ஸோ ஸ்மாலில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இயரிங்ஸ்க்கெலாம் வந்து ஷேப் கட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா 150. ஸோ அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இந்த மீடியம் சைஸ் பார்த்திங்கன்னா நான் வந்து சம் 250 அந்த ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லா ஷாப்ஸ்லேயும் கிடைக்கும். எல்லா ஷாப்ஸ்லேயும் குக்கி கட்டர்னு இருக்கும். இது வந்து பெரிய சைஸ் குக்கி கட்டர். ஸோ இந்த குக்கி கட்டர்ஸ்லாம் வச்சு தான் நான் வந்து நம்ம பெண்டன்ட்க்கு யூஸ் பண்ணுவேன். இதில் இருக்க மோஸ்ட்டாக டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ஸ்டார், ட்ராப்லெட். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் காமனாக. இருக்கிறதுல என்கிட்ட பெரிய குக்கி கட்டர் எதுனா இதுதான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால்லேருந்து பிக் சைஸ் வரை இருக்கும் இந்த குக்கி கட்டர். இது வந்து வச்சு நிறைய வீடியோஸ் நான் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ணுறதுக்கான மெயின் திங் டெரக்கோட்டா க்ளே. ஸோ இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து ஆயில். ஸோ நம்ம எப்பயுமே டெரக்கோட்டா ஜுவல்லரி பண்ணும்போது ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நான் யூஸ் பண்ணுற டெரக்கோட்டா க்ளே பார்த்தீங்கன்னா ரெட் ஆர் ப்ரௌன், இந்த 2 கலர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்கள் டெரக்கோட்டா க்ளே வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவர் ஓப்பன் பண்ணாமல் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த க்ளே வாங்கலாம். பிகாஸ் ரொம்ப ஹார்டாக இருந்தால் அந்த க்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி க்ளே வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நீங்கள் ஷேப் பண்ணி மோல்ட் பண்ணி டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து கிவ்அவே பற்றி பார்க்கலாமா? ஸோ இந்த கிவ்அவேக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நவராத்திரி வர போகிறது இல்லையா? ஸோ அதனால் நான் இந்த கிவ்அவே கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கிவ்அவே ரிசல்ட் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ 1000 ரீச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரீச் ஆன நெக்ஸ்ட் டேவே நம்ம ரிசல்ட் வந்து இதை விட்டுருவோம். ஸோ இந்த கிவ்அவேக்கான ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலை. இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோஸ் வந்து அட்லீஸ்ட் 5 மெம்பர்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணணும். அண்ட் ஷேர் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கிவ்அவே வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, விச் இஸ் 14 செப்டம்பர். அண்ட் இந்த கிவ்அவே பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இந்த கிவ்அவேக்கான ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 வின்னர்ஸ்க்கு வந்து 2000 rupees ஒர்த் உள்ள ஜுவல்லரி செட், விச் இஸ் டெரக்கோட்டா ஜுவல்லரி செட் வந்து கிவ்அவே பண்ணுவோம். ஸோ அது வந்து நீங்கள் எப்படின்னா இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கிஃப்ட் கண்டிப்பாக வந்து சேரும். பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஸோ இந்த வீடியோ அவ்வளோ தான் முடிச்சுக்கலாம். எனி டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் ஹரிணி.